மேலப்பாளையத்துல இருந்து பெயர் பாதுஷா அப்படின்றவங்க கேட்கிறாங்க, யூடியூப் நடத்தலாமா? நான் ஆட்டோக்காரன், அது சம்பந்தமான சேனல் நடத்தலாமா? அது மார்க் அடிப்படை விளக்கம் தரவும். இந்த யூடியூப் சேனல் நடத்துற பொறுத்த அளவுக்கு நிறைய விமர்சனங்கள், நிறைய கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படி கேள்வி வருது அப்படின்னா, யூடியூப் சேனல் நடத்துறவங்க ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபரை, அதோடைய லைக்கர்ஸ்களை, ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகரிக்க யூடியூப் சேனல் வழியாக அவங்க நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா பொருளாதாரம் நமக்கு கிரெடிட் ஆகும், நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல விளம்பரங்கள்ல மார்க்கத்துக்கு முரணான ஒரு ஆறுகுறை ஆடையோட பெண்களுடைய விளம்பரங்களோ, அல்லது மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்ட பொருளுடைய விளம்பரங்களோ ஏதாவது அதுல சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இது நடத்தலாமா நடத்தக்கூடாதான்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரியான விளம்பரங்கள் உங்களுடைய பேஜ்ல வராத அளவுக்கு உங்களால பராமரிக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா செய்யுங்க. ஏன்னா ஒரு தவறான பாதைக்கு நல்லது செய்ய போறோம் அப்படின்ட்டு தவறான பாதைக்கு நம்ம விளம்பரம் கொடுக்கறவங்களும் ஆயிடக்கூடாது. அவன் போடுறான் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, அது எதுவும் தடுக்க முடியுமா, தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமா நீங்க அதை தடுத்து நிப்பாட்டிவிட்டு நீங்க உங்களுடைய சேனல் நடத்தலாம். அதுல எந்த சங்கடமும் கிடையாது. மார்க்க ரீதியான முரணான விளம்பரங்களையோ அல்லது ஹராமான பொருட்களை விற்பனை செய்வதற்கான விளம்பரதாரராகவோ நாம மாறிடக்கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், வதாவுன் அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவுன் அலல் இஸ்மி வல் உதுவான். நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கு உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு திருக்குர்ஆனுடைய கட்டளை. அப்ப திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நல்ல விஷயத்துக்கு நன்மையில போய் உதவிக்கும், பாவத்துக்கோ வரம்பு மீறலோ உதவக்கூடிய விஷயமாக உங்களுடைய யூடியூப் சேனல் பயன்படக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு அந்த வகையில உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல இதை நீங்க செய்யுங்க. அது மக்களுக்கு நன்மையா இருக்கும் பட்சத்துல, பிரயோஜனமா இருக்கும் பட்சத்துல செய்யலாம் இன்ஷா அல்லாஹ்.